வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆர்டி அட்மிஷன் சம்பந்தமான ஒரு முக்கிய டேட் அறிவிப்பு வெளியாகிருக்கு. எந்த டேட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ஆர்டி மே 20 வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தனியார் பள்ளிகள் இயக்கம் அறிவிப்பு மூலமாக தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் நடைபெறும் மாணவர் சேர்க்கைக்கு ஏப்ரல் 22 முதல் மே 20 வரையும் மாணவர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உங்களுடைய குழந்தைகளை ஆர்டி மூலமாக நீங்கள் எல்கேஜி அல்லது நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் போட விரும்புகிறீங்களோ, ஸோ நீங்கள் மறக்காமல் ஏப்ரல் 22 கேட்டிருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 22 ஏப்ரல் ஓப்பன் ஆகுது, மே 20 வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தேவையான ஆவணங்கள் என்னென்ன அட்மிஷன் போது பார்த்தீங்கன்னா, தேவையான ஆவணங்கள் குழந்தையோட மட்டும் பார்த்தீங்கன்னா புகைப்படம், அதாவது குழந்தையோட ஃபோட்டோ ஒன்று, ஆதார் கார்டு குழந்தையோடது, அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். கண்டிப்பாக அவங்களுடைய ஃபோட்டோ மென்ஷன் பண்ணியிருக்கணும். வருமான சான்றிதழ், யாரெல்லாம் வருமான சான்றிதழ் எடுக்கிறீங்களோ, ஸோ உங்களுடைய குழந்தைகள் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஃபோட்டோ வர மாதிரிட்டு வருமான சான்றிதழ் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழையும் உங்களுடைய குழந்தைகளோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்ததாக பொதுவான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டை. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுறீங்களோ அந்த அட்மிஷன் போடுற ஸ்கூல்லேருந்து, அதாவது விண்ணப்பிக்கிற ஸ்கூலில் இருந்துட்டு மினிமம் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி கார்டில், அதாவது உங்களுடைய குடும்ப அட்டையில் கண்டிப்பாக குழந்தையோட பெயர் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். இதுதான் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ, ஸோ நீங்கள் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் தயார் நிலையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்டி சம்பந்தமான டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உடனுக்குடன் ஆர்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும். ஆர்டி சம்பந்தமான வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம சில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். Thank you for watching.